So welcome friends. இன்னைக்கு நம்ம CBSE 10th Mathsல according to syllabus 2020-21 மட்டும் இப்போ reduced syllabus பண்ணிருப்பாங்க. அந்த சிலபஸ்க்கு மட்டும் சில ஒரு யூனிட்லயும் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस கான்செப்ட்ஸ் இருக்கும். இதே क्वेश्चन தான் வருமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஆனா இந்த மாதிரி மாடல் இருக்கிற क्वेश्चन இதுக்கு முன்னாடி பப்ளிக் எக்ஸாம்ல நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. சோ இந்த மாதிரி क्वेश्चंसக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சோ நீங்க ஒரு யூனிட் இப்ப திடீர்னு இந்த செகண்ட் யூனிட் எடுக்கறீங்கன்னா எனக்கு எந்த ஐடியாவுமே இல்ல அப்படினா நீங்க இந்த மாதிரி क्वेश्चंस கண்டிப்பா படிச்சீங்க அப்படினா உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம்ல கேக்குறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு அப்படினு சொல்ல வரேன். சரிங்களா? இத மட்டும் நீங்க படிச்சிட்டு போனா எழுத முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. ஆனா இதில இருக்குறதை நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படினா கண்டிப்பா மார்க்ஸ் நல்ல மார்க் எடுக்கலாம் அப்படின்ற. சரிங்களா? சோ இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா யூனிட் 1 ரியல் நம்பர்ஸ். ஃபர்ஸ்ட் யூனிட் 1 ரியல் நம்பர்ஸ்ல நான் புக்ஸ்லயே சைடு பை சைடு அப்படியே மார்க் பண்றேன். சோ எக்சர்சைஸ் 1.1ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन இதுல இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எது யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம். நான் வயலட்ல மார்க் பண்றேன் அப்பதான் டிஃபரண்டா தெரியும். சோ யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் மாடல்ல ஃபர்ஸ்ட் அந்த HCF கண்டுபிடிக்கிற மாடல் क्वेश्चन. இந்த மாதிரி மாடல் क्वेश्चन நிறைய வெரைட்டி ஆஃப் क्वेश्चन இருக்கு வேற வேற புக்ல. இந்த மாதிரி மாடல் क्वेश्चन இதல ஃபர்ஸ்ட் யூனிட்ல வொர்க் அவுட் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் எக்சர்சைஸ் 1.2. சோ எக்சர்சைஸ் 1.2 பாத்தீங்கன்னா உங்களுக்கு LCM into HCF equal to product of two numbers. So second question, third question, second question, third question la second question, fourth question, fifth question and sixth question. Okay, so 2 4 5 6 இந்த மாதிரி மாடல் क्वेश्चन நாலு பாருங்க. இந்த 4 5 6ல அடிக்கடி ரிப்பீட்டடா உங்களுக்கு கேட்பாங்க. சரிங்களா? சோ நெக்ஸ்ட் எக்சர்சைஸ் 1.3 அடுத்த ஒரு முக்கியமான எக்சர்சைஸ். சோ இதல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन and செகண்ட் क्वेश्चन என் புக்ல பிரிண்ட் இல்ல. இதல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चन செகண்ட் क्वेश्चन prove root 5 is irrational இல்ல root 3 is irrational இல்ல root 2 is irrational எது வேணாலும் மாத்தி கேட்பாங்க இந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चन மாடல்ல. சோ அடுத்து 3 + 2 root 5 is irrational இந்த மாடல்ல கேட்பாங்க. So இது exercise 1.3. So exercise 1.4 question ல terminating and non terminating இதெல்லாம் உங்களுக்கு என்ன கேட்பாங்கன்னா 1 mark question கேட்பாங்க. So இது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு யூனிட் 1. So யூனிட் 1ல எக்ஸாம்பிள் சம்ஸ் என்னென்ன கேட்பாங்கன்னா example 5, example 9, example 10. இது example 5 ஏற்கனவே பார்த்த அதே கான்செப்ட் நம்ம செக் whether 6 power n ன்னு பார்த்தோம். அதே மாதிரி example 5ல கேட்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. So next பாத்தீங்கன்னா example 9. இந்த क्वेश्चन நான் ஏற்கனவே சொன்னேன். root 2 root 3 root 5 ரேஷனல் இந்த கான்செப்ட் கண்டிப்பா பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 10 அதேதான் நம்ம எக்சர்சைஸ்ல பார்த்த அதே கான்செப்ட் தான் இங்க எக்ஸாம்பிள் சம்லயும் பாத்துக்கோங்க. சோ இது யூனிட் 1ல. யூனிட் 1ல இந்த क्वेश्चंसல முதல்ல ஃபர்ஸ்ட் தரவா இருங்க. அடுத்து யூனிட் 2 பாலினாமியல்ஸ். சோ பாலினாமியல்ஸ்ல ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க வேண்டியது எக்சர்சைஸ் 2.1 அந்த கிராஃப் क्वेश्चन. சோ இந்த கிராஃப் क्वेश्चनல கண்டிப்பா நம்பர் ஆஃப் ஜீரோஸ் கண்டுபிடிக்கிறது ஏற்கனவே நான் டீச் பண்ணிருக்கேன். ரொம்ப ஈஸியான क्वेश्चन. இதுல உங்களுக்கு என்ன கேட்பாங்கன்னா 1 மார்க் கேட்பாங்க கண்டிப்பா. சரிங்களா? நெக்ஸ்ட் எக்சர்சைஸ் 2.2. இந்த எக்சர்சைஸ் 2.2 தான் உங்களுக்கு முக்கியமான ரோல். ஏன்னா எக்சர்சைஸ் 2.3ல क्वेश्चंस நிறைய உங்களுக்கு ஒமிட் பண்ணிருக்காங்க. சோ எக்சர்சைஸ் 2.2 ரொம்ப ஈஸியான எக்சர்சைஸ். அப்ப உங்க சிலபஸ்க்கு இந்த எக்சர்சைஸ் 2.2 யூனிட் 2ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ எக்சர்சைஸ் 2.2 என்னது இந்த sum of zeros product of zeros. சோ இந்த sum of zeros product of zeros வச்சு quadratic equation ஃபார்ம் பண்றது. சோ இந்த ரெண்டு क्वेश्चन மட்டும் ரொம்ப முக்கியமான क्वेश्चन. சோ இது ரெண்டு क्वेश्चन நீங்க நல்லா பிராக்டீஸ் பண்ணிட்டீங்க அப்படினா இந்த மாடல்ல எந்த क्वेश्चन கேட்டாலும் உங்களால சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? சோ அடுத்து எக்சர்சைஸ் 2.2 எடுத்தீங்கன்னா எக்சர்சைஸ் 2.3 கிடையாது. நெக்ஸ்ட் எக்சர்சைஸ் 2.4 ஆப்ஷனல் क्वेश्चन படிக்கணுமான்னு கேட்க கூடாது. ஆப்ஷனல் क्वेश्चन நீங்க கண்டிப்பா ஒரு glance பாத்துக்கணும். ஏன்னா இந்த மாடல்ல பப்ளிக் எக்ஸாம்ல உங்களுக்கு கேக்குறாங்க. சோ ஆப்ஷனல் क्वेश्चन நீங்க ஒரு glance கண்டிப்பா பார்த்தே ஆகணும். சோ எக்சர்சைஸ் 2.4ல உங்களுக்கு இதல பாத்தீங்கன்னா தேர்ட் क्वेश्चन ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. சரிங்களா? இது யூனிட் 1 and யூனிட் 2. அடுத்து நம்ம யூனிட் 3க்கு போலாம். முக்கியமான யூனிட். சோ இந்த யூனிட்ல உங்களுக்கு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் ரிமூவ் பண்ணிட்டாங்க. சோ ஃபர்ஸ்ட் எக்சர்சைஸ் 3.1 கிராஃப் क्वेश्चन. சோ கிராஃப் क्वेश्चनல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது இந்த क्वेश्चन ஆஃப்டாப் क्वेश्चन அதை பாத்துக்கோங்க. சோ நெக்ஸ்ட் எக்சர்சைஸ் 3.2. எக்சர்சைஸ் 3.2 போறதுக்கு முன்னாடி இந்த டேபிள் நீங்க தரவா இருக்கணும். இந்த டேபிள் தரவா இருந்தீங்கன்னா எக்சர்சைஸ் 3.2 எல்லா क्वेश्चनமே உங்களால சால்வ் பண்ண முடியும். சோ எக்சர்சைஸ் 3.2ல தேர்ட் क्वेश्चन, சிக்ஸ்த் क्वेश्चन, செவன்த் क्वेश्चन ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான क्वेश्चन. சோ எதுன்னு பாத்தீங்கன்னா சோ கன்சிஸ்டன்ட்டா இன்கன்சிஸ்டன்ட் கண்டுபிடிக்கிறது. சோ நெக்ஸ்ட் சிக்ஸ்த் क्वेश्चन ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து அதை வச்சு இன்டர்செக்டிங் parallel coincident லைன் கண்டுபிடிக்கிறது சிக்ஸ்த் क्वेश्चन. சோ நெக்ஸ்ட் செவன்த் क्वेश्चन நம்ம கிராஃப் டிரா பண்ணி ட்ரையாங்குலர் ரீஜன் போறது. சோ 3 6 7 எக்சர்சைஸ் 3.2ல ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான क्वेश्चन. சோ நெக்ஸ்ட் எக்சர்சைஸ் 3.3 சப்ஸ்டிடியூஷன் மெத்தட். சோ சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் பாருங்க.
ஸோ சப்ஸ்டியூஷன் மெத்தடில் உங்களுக்கு எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்னா ஃபஸ்ட் கொஸ்டினில் தேர்ட் ரோமன் லெட்டர் அண்ட் ஃபோர்த் ரோமன் லெட்டர். ஸோ இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதில் எக்ஸோட வேல்யூ நமக்கு ஒய்யோட வேல்யூயும் கிடைக்காது. ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக வரதுனால இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் வரும். ஸோ இந்த மாடல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல். ஸோ நெக்ஸ்ட்டு 6th கொஸ்டின் இந்த மாடல். சப்ஸ்டியூஷன் மெத்தட் முதல்ல மாடல்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஆனால் இந்த மாதிரி மாடல் கொஸ்டின் உங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் இது இந்த கொஸ்டின் ஒன்றா இது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா 4th ரோமன் லெட்டர் அண்ட் 5th ரோமன் லெட்டர். ஸோ டாக்ஸி சார்ஜ் கொஸ்டின் 4th ரோமன் லெட்டரும். ஸோ நெக்ஸ்ட்டு 5th ரோமன் லெட்டர். இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட்டு 3.4. ஸோ 3.4ல் ஃபஸ்ட் கொஸ்டினில் செகண்ட் ரோமன் லெட்டர் அண்ட் 4th ரோமன் லெட்டர். ஃபஸ்ட் கொஸ்டினில் எலிமினேஷன் மெத்தட் உங்களுக்கு எல்லா எக்ஸசைஸ்லையும் வரும். ஆனால் எலிமினேஷன் மெத்தட் இல்லாமல் நீங்கள் இந்த புக்கில் இருக்கிற எந்த அப்ளிகேஷன் ப்ராப்ளம் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு எலிமினேஷன் மெத்தட் வரும். ஆனால் இந்த மாடலில் கொஸ்டினில் இந்த தேர்ட் ரோமன் லெட்டர் 4th ரோமன் கொஸ்டின் இதுக்கு முன்னாடி ரிப்பீட்டடாக நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டினில் தேர்ட் ரோமன் லெட்டர் 4th ரோமன் லெட்டர் 5th ரோமன் லெட்டர். இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இது த சம் ஆஃப் டிஜிட்ஸ் ஆஃப் எ 2 digit நம்பர். இந்த மாடல் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இது பார்த்திங்கன்னா இங்கேயும் இருக்கும், இதே மாதிரி எக்ஸாம்பிள் சம்ஸ்லையும் இருக்கும். ஸோ இந்த மாடல் கொஸ்டின் நம்ம கேர்ஃபுல்லாக பார்க்கணும். அது வீடியோஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ நெக்ஸ்ட்டு 4th ரோமன் லெட்டர், நெக்ஸ்ட்டு 5th ரோமன் லெட்டர். இந்த 3 கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எலிமினேஷன் மெத்தடில். ஸோ நெக்ஸ்ட்டு 3.5. 3.5 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தடு தான் உங்களுக்கு ரிமூவ் பண்ணியிருக்காங்களே வழியே அதில் இருக்கிற கொஸ்டினே நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தட்லையும் எலிமினேஷன் மெத்தட்லையும் சால்வ் பண்ண முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது 3.5ல் செகண்ட் கொஸ்டின் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் இந்த கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட்டு 4th கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா தேர்ட் ரோமன் லெட்டர் 4th 5th. ஸோ தேர்ட் ரோமன் லெட்டர் 4th ரோமன் லெட்டர் 5th ரோமன் லெட்டர். இந்த 3 கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் 3.5ல். ஸோ நெக்ஸ்ட்டு 3.6. ஸோ 3.6ல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஸ்டினில் 5th ரோமன் லெட்டர் அண்ட் 8th ரோமன் லெட்டர். ஸோ ரெடியூசிங் தெம் டு எ பேர் ஆஃப் லினியர் ஈக்குவேஷன். ஸோ 5th ரோமன் லெட்டரும் ஸோ நெக்ஸ்ட்டு 8th ரோமன் லெட்டர். இந்த 2 ரோமன் லெட்டர். ஸோ அடுத்து இது கீழே பார்த்தீங்கன்னா இந்த 3 கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். ஓகே. இதில் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியான மாடல்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி மாடல்ஸில் நிறைய புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். எக்ஸாம்பிளர், ஆர்டி சர்மா, ஆஸ்வல், அது மாதிரி நிறைய புக்ஸில் இந்த மாடல் கொஸ்டின் இருக்கிறதுல பாருங்கள். கண்டிப்பாக நிறைய இது பாசிபிலிட்டி இருக்குது இந்த மாடல் கொஸ்டின் வரத்துக்கு. ஸோ 3.6ல் செகண்டில் ஃபஸ்ட் ரோமன் லெட்டர், செகண்ட் ரோமன் லெட்டர், தேர்ட் ரோமன் லெட்டர் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த போட் மாடல் கொஸ்டின், மென் அண்ட் உமன் கொஸ்டின், இந்த ட்ரெயின் கொஸ்டின், இந்த மாடல் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரிங்களா. அடுத்து எக்ஸசைஸ் 3.7 பார்த்தீங்கன்னா இதில் இருந்து உங்களுக்கு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ தேர்ட் கொஸ்டின், 7th கொஸ்டின். ஸோ தேர்ட் கொஸ்டினும் 7th கொஸ்டினும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே. ஸோ அடுத்து எக்ஸாம்பிள் சம் 3rd யூனிட்டில் பார்த்தீங்கன்னா 11, 13, 19. So the ratio of income of 2 numbers in the question example 11. ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 13. நான் ஏற்கனவே இதே மாடல் சொன்னேன், இங்கே சொன்ன ஏற்கனவே எக்ஸைஸ் கொஸ்டினில் அதே மாடல் கொஸ்டின் இங்கே எக்ஸாம்பிள் 13ல் இருக்குது. ஸோ அந்த கொஸ்டினும் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 19. போட் மாடல் கொஸ்டின். இந்த போட் மாடல் கொஸ்டின் நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஏற்கனவே நிறைய வாட்டி பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இது ஃபுல்லாக 3rd யூனிட்டில். ஸோ நெக்ஸ்ட்டு 4th யூனிட்டில் உங்களுக்கு 2 மாடல் தான் முக்கியமான மாடல். இதில் ஒன்று வந்து ஃபேக்டரைசேஷன் பண்ணுறது, ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறதுல ஃபேக்டரைசேஷன் ஒன்று, ஃபார்முலா ஒன்று. அந்த மாடல் இருக்கிற கொஸ்டின் தான் உங்களுக்கு சிலபஸ் ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்கிற கொஸ்டின்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 4th யூனிட்டில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா செக் வெதர் த ஃபாலோவிங் ஆர் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு 1 மார்க் கொஸ்டின்லையோ 2 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டினில் ஒரு 4th ரோமன் லெட்டர் கொஸ்டினும் 8th ரோமன் லெட்டர் கொஸ்டினும் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நிறைய கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 4.2 இந்த கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 4.2ல் இதுதான் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். ஸோ 4.2ல் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தேர்ட் ரோமன் லெட்டர் அண்ட் 4th ரோமன் லெட்டர். ஸோ தேர்ட் ரோமன் லெட்டர் 4th ரோமன் லெட்டர் மட்டுமா வருமானு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அந்த மாடலில் ஃபேக்டரைசேஷன் இருக்கிற மாடலில் நீங்கள் வேறு புக்ஸில் நிறைய கொஷின் படிக்கணும். நான் கொடுத்துருக்கிற கொஷின் தான் வருமானு கிடையாது, அந்த மாடலில் வேறு கொஷின் நீங்கள் படிக்கணும். சரிங்களா. இது பேசிக், புக்கில் கொடுத்துருக்கிறது பேசிக் கொஷின். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 4.3. 4.3ல் 4.3ல் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் உங்களுக்கு கிடையாது. ஆனால் அதை யூஸ் பண்ணி குவாட்ராட்டிக் ஃபார்முலா இதை வச்சு போகிறது ஒரு ரொம்ப முக்கியமான கொஷின் உங்களுக்கு. அடுத்த முக்கியமான கொஷின். ஸோ அடுத்து 3rd கொஷின் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். ஸோ இந்த ஃபஸ்ட் ரோமன் லெட்டர், செகண்ட் ரோமன் லெட்டர் கொஷின். இந்த மாடலில் நிறைய நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டி ஆஃப் கொஷின்ஸ் இதுக்கு முன்னே கேட்டிருக்காங்க பப்ளிக் எக்ஸாமில். அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள். இந்த மாடலில் நிறைய கொஷின்ஸ் இருக்குது. அதனால் இந்த கொஷின்ஸில் மாடலில் கேட்குறது உங்களுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. நான் சொல்கிறது இந்த கொஷின் மட்டும் கிடையாது, இந்த மாடலில் நிறைய கொஷின் இருக்குது. சரிங்களா.
அடுத்து பார்த்திங்கன்னா 4.4 இந்த டிஸ்கிரிமினன்ட் கண்டுபிடிக்கிறதுல கே வேல்யூ கண்டுபிடிக்கிற கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். ஃபஸ்ட் ரோம் லெட்டர் செகண்ட் ரோம் லெட்டர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். சரிங்களா? அடுத்ததில் எக்ஸாம்பிள் கொஷின் பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் 5 and 14. இந்த ரூட்ஸ் ஆஃப் குவாட்ராட்டிக் கண்டுபிடிக்கிறதுலே இந்த ஸ்கொயர் ரூட் வச்சு வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி மாடல் பாருங்கள். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். எக்ஸாம்பிள் 5. அடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் 14. நான் ஏற்கனவே சொன்னேன் எக்ஸசைஸில் இதே மாடல் கொஷின் தான் இதுவும். இந்த மாடல் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மாடல் கொஷின் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது ஃபுல்லாகவே யூனிட் 4 ரொம்ப சின்ன யூனிட். ஏன்னா உங்களுக்கு இதில் ரொம்ப முக்கியமானது அப்ளிகேஷன் ப்ராப்ளம் தான். ஆனால் அதுவே உங்களுக்கு சிலபஸில் ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதனால் இதில் ஈஸியாக நம்மளால் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். நான் சொன்ன ஒரு 2-3 கான்செப்ட் தான். ஒன்று வந்து ஃபேக்டரைசேஷன், இன்னொன்று ஃபார்முலா, மூணாவது இந்த மாடல். இந்த 3 மாடலில் தான் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். சரிங்களா? அடுத்து யூனிட் 5. அடுத்து யூனிட் 5ல் பாருங்கள். எக்ஸசைஸ் 5.1. ஸோ எக்ஸசைஸ் 5.1 அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன். ஃபஸ்ட்டு இதில் முக்கியமான கொஷின் இந்த 4th கொஷின். ஸோ இதில் நமக்கு ஏபி அது நம்ம எப்படி பண்ணணும், எப்படி காமன் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும், அதை வச்சு நெக்ஸ்ட்டு 3 டைம்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றது. நம்ம டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு கான்ஸ்டன்ட் சேமாக இருந்தது அப்படின்னா அது நமக்கு ஏபி. ஸோ இந்த மாடல் கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு 5.2. 5.2 நிறைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்குது. ஸோ 5.2ல் பாருங்கள். ஸோ 4th கொஷின், ஸோ நெக்ஸ்ட்டு 6th கொஷின், நெக்ஸ்ட்டு 10th கொஷின், நெக்ஸ்ட்டு 13th கொஷின், ஸோ 15th கொஷின், 16th கொஷின். இந்த மாதிரி மாடல் கொஷின்ஸ்லாம் நிறையா வாட்டி உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ 13, 15, 16 அந்த மாதிரி மாடல் கொஷின்ஸ்லாம். ஸோ இதில் இருக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். நெக்ஸ்ட்டு 5.3ல் பார்த்தீங்கன்னா 5.3ல் செகண்ட் கொஷின். ஸோ தேர்டு கொஷின் உங்களால் படிக்க முடியும்னா அதில் எல்லா கொஷின்ஸுமே முதல்ல படிச்சிருங்க. ஏன்னா அதில் எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டான மாடல்ஸாக இருக்கும். ஸோ தேர்டு கொஷின் ரொம்ப இதாக இருக்கிறது பார்த்திங்கன்னா 6th ரோமன் லெட்டரும், அடுத்து பார்த்திங்கன்னா 7th ரோமன் லெட்டரும். இந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். அடுத்து பார்த்திங்கன்னா 4th கொஷின். இது ஒரு ரொம்ப முக்கியமான கொஷின் 4th. அடுத்து 10th கொஷின், இது ஒரு முக்கியமான கொஷின். ஸோ 13th கொஷின், 13th and 14th ஒரே மாடல் தான் அந்த கொஷின். ஸோ இதிலேருந்து இது வந்து உங்களுக்கு ரிமூவ் பண்ணிட்டாங்க, இந்த சிலபஸில் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா 5.4. ஸோ 5.4ல் இந்த மாதிரி கொஷின்ஸ் கூட உங்களுக்கு நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. ஸோ 4th கொஷின் கேட்டிருக்காங்க, 5th கொஷின் கேட்டிருக்காங்க. அதில் 4th கொஷின் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மாடல். சரிங்களா? அடுத்து எக்ஸாம்பிள் 5th யூனிட்டில் எக்ஸாம்பிள் 4, 6, 13. ஸோ எக்ஸாம்பிள் 4, அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் 4 வந்துட்டோம். இந்த மாடல் கொஷின் எக்ஸாம்பிள் 4. ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 6. ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 13. ஸோ இந்த மாடல் கொஷின் எத்தனை டேர்ம்ஸ் ஆஃப் ஏபி கிடைச்சா உங்களுக்கு 0 கிடைக்கும், இல்லை பர்டிகுலர் நம்பர் கிடைக்கும், இல்லை 78 கிடைக்கும். இந்த மாடல் கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே யூனிட் 5. சரிங்களா? அடுத்த முக்கியமான யூனிட் 6. ஸோ யூனிட் 6ல் உங்களுக்கு நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்க வேண்டியது எதுன்னு பார்த்தீங்கன்னா 2 தியரம். ஒன்று 6.1 and 6.8. சரி, இந்த யூனிட்டே எனக்கு சுத்தமாக புரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் இந்த 2 தியரமை கண்டிப்பாக படித்தே ஆகணும். நான் சொல்கிறது ரொம்ப லோ லெவல் ஸ்டூடெண்ட், ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் தியரம் 6.1, 6.8 நீங்கள் முதல்ல இந்த தியரம் படிங்க. இது கொஷின்ஸ் கேட்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. சரிங்களா? இப்போ அடுத்து போகலாம் வாங்க. எக்ஸசைஸ் 6.1. எக்ஸசைஸ் 6.1. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் என்ன வரப்போகுதுன்னா ஒரு 1 மார்க் கொஷின்ஸாக வரும். இந்த மாதிரி ஃபில்லப்ஸில் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் 1 மார்க் கொஷினில் வரும். நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 6.2. ஓகே. ஸோ எக்ஸசைஸ் 6.2ல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஷின், 6th கொஷின் அண்ட் 9th கொஷின். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின், ஸோ அடுத்து 6th கொஷின், அடுத்து 9th கொஷின். இந்த 3 கொஷின் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 6.3. ஸோ எக்ஸசைஸ் 6.3ல் 4th கொஷின். ஸோ இந்த கொஷின் 4th. ஸோ நெக்ஸ்ட்டு 9th கொஷின், இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ நெக்ஸ்ட்டு 10th.
ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். நெக்ஸ்ட்டு 12, 13, 14. ஸோ 12, 13, 14 இந்த 3 கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின். சரிங்களா? அடுத்து எக்ஸசைஸ் 6.4. நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த தியரம் எல்லாமே படிக்கணும் அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னேன். தியரம் படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் அடுத்து முக்கியமாக படிக்க வேண்டிய எக்ஸசைஸ் எதுனா எக்ஸசைஸ் 6.4. இந்த எக்ஸசைஸ் 6.4ல் மொத்தம் ஒரு 7 கொஷின் இருக்கும். இந்த 7 கொஷினுமே நீங்கள் தரவாக படித்தாகணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்மு. ஸோ எனக்கு இந்த யூனிட் 6 கஷ்டமாக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் இந்த தியரம்ஸும் எக்ஸசைஸ் 6.4 மினிமம் படிக்கணும். ஏன்னா அதிலிருந்து வரதுக்கு நம்மளுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் 6.4. இதில் இருக்கிற 7 கொஷினுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ஸ். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா அதனால் எக்ஸசைஸ் 6.4 ஆல்னு போட்டிருக்கேன். அடுத்து எக்ஸசைஸ் 6.5. ஸோ எக்ஸசைஸ் 6.5ல் பார்த்தீங்கன்னா 5th கொஷின். ஸோ அடுத்து 13th கொஷின். ஸோ நெக்ஸ்ட்டு 14th கொஷின், நெக்ஸ்ட்டு 15th, நெக்ஸ்ட்டு 16th. ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு 6.5 இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 6.6ல் ஆப்ஷன் சம்ஸ்லேயும் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ 4th கொஷினும் 5th கொஷினும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். சரிங்களா? அடுத்து நம்ம இதில் எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்கலாம். ஸோ 7th, 13th, 14 இதுக்கு முன்னே கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். எக்ஸாம்பிள் 7. ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 13 இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 14 இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். நான் இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே சொல்கிறது ஒரு லோ லெவல் ஸ்டூடெண்ட்டுக்கு. சரி எடுத்தோம்னா எனக்கு இந்த யூனிட்டில் சுத்தமாக ஐடியாவே இல்லை அப்படின்ற ஸ்டூடெண்ட்டுக்கு தான் இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின். ஒரு 80 எடுக்கணும், நான் 90 ஒரு சென்டம் எடுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. கம்பல்சரி புக் ஃபுல்லாக நீங்கள் தரவு பண்ணணும். அதுக்கப்புறம் எக்ஸாம்பிளர், ஆர்டி ஷர்மா எல்லா புக்ஸுமே இதில் இருக்கிற சம்ஸ் ஆகும். ஒரு லோ லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் ஏன்னா இந்த ஒரு சுச்சுவேஷனில் நிறைய பேருக்கு வந்து ஆன்லைன் டெஸ்ட் கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கலாம். எனக்கு எப்படி படிக்கணுன்றது போகிறது தெரியாமல் இருக்கலாம். அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த மாதிரி கொஷின்ஸ் நீங்கள் எடுத்து படிச்சிங்க அப்படின்னா முதல்ல இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் முதல்ல படிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லா கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். சரிங்களா? ஸோ அடுத்து யூனிட் 7. ஸோ கோஆர்டினேட் ஜாமெட்ரி. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 7.1 ரொம்ப முக்கியமான யூனிட்டு. இதிலிருந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 7 மார்க்ஸ் வரும். ஸோ எக்ஸசைஸ் 7.1, 7.2. ஸோ 7.1ல் பார்த்தீங்கன்னா இது 2 எக்ஸசைஸ் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸ். ஸோ இந்த 2 எக்ஸசைஸ் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் எல்லா சம்ஸும் பார்த்துருங்க. அதெல்லாம் ரொம்ப முக்கியமான சம்ஸ் பார்த்தீங்கன்னா 3rd கொஷின். ஸோ நெக்ஸ்ட்டு 6th, 7th, 8th, 9th, 10th. ஓகே. ஸோ 7.2 பார்த்தீங்கன்னா 5th கொஷின், 6th கொஷின், 8th கொஷின், 10th கொஷின். ரொம்ப ஈஸியான யூனிட் 7.1, 7.2. இதில் ஒரு 20 கொஷின்ஸாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எல்லா கொஷினுமே படிச்சிட்டிங்கனாலும் ரொம்ப நல்லது தான். ஏன்னா இதிலிருந்து உங்களுக்கு மார்க்ஸ் நல்லா கேட்கறதுக்கு வருது. அது இல்லாமல் ரொம்ப ஈஸியான சாப்டர். ஸோ 7.1, 7.2. இது கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா 7.3 உங்களுக்கு கிடையாது. 7.4ல் இந்த 4th கொஷின் படிங்க. ஆப்ஷன் கொஷின் அந்த கொஷின்ஸ் உங்களுக்கு 4th கொஷின், 5th கொஷின், 9th கொஷின். சாரி 4th கொஷின், 5th கொஷின், 9th கொஷின் கிடையாது. இதில் 8th கொஷின், 9th போட்டேன். ஓகே. ஸோ இந்த கொஷின் சரிங்க. இந்த 3 கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் 8 இம்பார்ட்டன்ட் யூனிட்டு எக்ஸசைஸ் 8.1. ஸோ எக்ஸசைஸ் 8.1ல் டேரெக்டாகவே நீங்கள் ஈஸியாக போடலாம். ஸோ அது ரொம்ப முக்கியமான கொஷின் பார்த்தீங்கன்னா 7th கொஷின், ஸோ 9th கொஷின், ஸோ அடுத்து 10th கொஷின். இந்த 3 சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ 8.2ல் இது ஒரு ஈஸியான யூனிட். ஸோ இந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின் இந்த யூனிட்டில். ஸோ மற்றதெல்லாம் நீங்கள் டேரெக்டாகவே இந்த ஆங்கிள் வச்சு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஆனால் இந்த மாதிரி கொஷின் கண்டிப்பாக உங்களுக்கு 2 மார்க்கில் அடிக்கடிக்கு கேட்பாங்க. ஸோ இந்த கொஷினும் கிட்டத்தட்ட இந்த எக்ஸாம்பிள் 8ம் ஒரே மாடல் தான். ஸோ எக்ஸாம்பிள் 8 இம்பார்ட்டன்ட் மாடல் நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 8.4 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் எக்ஸசைஸ். அதில் இந்த 5th கொஷின் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ 8.3 உங்களுக்கு சிலபஸில் கிடையாது. ஸோ 8.4ல் உங்களால் அந்த 5th கொஷின் இருக்கிற 10 ரோமன் லெட்டரும் படிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக படிச்சிருங்க. இல்லை எனக்கு இந்த 10 ரோமன் லெட்டர் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அட்லீஸ்ட் மினிமம் நீங்கள் கொடுத்துருக்கிற கொஷின். ஸோ என்னது 3rd ரோமன் லெட்டர். ஸோ அடுத்து 8th ரோமன் லெட்டர், அடுத்து 9th ரோமன் லெட்டர், அடுத்து 10th ரோமன் லெட்டர். அடுத்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 8 and 15 இந்த மாடலில் இருக்கிற எக்ஸாம்பிள் இம்பார்ட்டண்ட். அடுத்து எக்ஸாம்பிள் 8 நான் ஏற்கனவே அந்த எக்ஸசைஸ் சொல்லும் போதே சொன்னேன். இந்த மாதிரி மாடல் 2 மார்க் கொஷின் கேட்பாங்க. ஓகே. ஸோ இது யூனிட் 8. அடுத்த யூனிட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 9. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியான கொஷின்ஸாக இருக்கும். எக்ஸாம்பிள் 9ல் ஒரு 16 கொஷின்ஸாக இருக்கும்.
இதனால் உங்களால் முடியும் அப்படின்னா எல்லாமே பார்த்துருங்க. இல்லை அப்படின்னா சில இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ 9.1ல் செகண்ட் கொஷின், இந்த கொஷின்லாம் ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின். செகண்ட் கொஷின், அடுத்து 6th கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின், அடுத்து 8th, அப்புறம் 9, அப்புறம் 13, அப்புறம் 14, ஸோ 15, 16 இந்த மாதிரி மாடல் கொஷின். ஏன்னா இதில் இருக்கிறதே உங்களுக்கு ரொம்ப கம்மியான கொஷின்ஸ் தான். இதெல்லாம் இதுக்கு முன்னே நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க, அதனால் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 4, ஸோ எக்ஸாம்பிள் 6, ஸோ அடுத்து எக்ஸாம்பிள் 7 இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ நெக்ஸ்ட்டு யூனிட் 10 வந்தீங்கன்னாவே நீங்கள் ரொம்ப முக்கியமானது இதில் ஃபஸ்ட்டு தியரம் 10.1 அண்ட் தியரம் 10.2. The tangent at any point of a circle is perpendicular to radius through the point of contact 10.1. அடுத்து length of tangent drawn from external point to a circle are equal 10.2. ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஃபஸ்ட்டு இதை படிச்சிருங்க. அடுத்து 10.2ல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சம்ஸ் இருக்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். உங்களால் முடியும்னா அதில் இருக்கிற 13 கொஷின் படிங்க. இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு 4th கொஷின், ஸோ நெக்ஸ்ட்டு 8th, அடுத்து 10th, 11th, 12th, 13th இது எல்லா கொஷின்ஸுமே உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ அதே மாதிரி இந்த எக்ஸாம்பிள் 3 இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். சரிங்களா? அடுத்து யூனிட் 11 ரொம்ப ரொம்ப ஈஸியான யூனிட். ஈஸியாக 4 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுற யூனிட் எது அப்படின்னா யூனிட் 11. ஸோ எக்ஸசைஸ் 11.2ல் இந்த கொஷின் மொத்தமாகவே உங்களுக்கு இருக்கிறதே ஒரு 7 கொஷின் தான். உங்களால் முடியும்னா எல்லா சம்ஸும் ஜாமெண்ட்ரி தான் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருங்க. இல்லை எனக்கு கஷ்டமாக இருக்குன்னா இந்த செகண்ட் கொஷின் ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. ஸோ 4th கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ நெக்ஸ்ட்டு 6th கொஷின். இந்த 3 கொஷின் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். மொத்தமாகவே இதில் ஈஸியாக ஒரு 4 மார்க் கொஷின் கண்டிப்பாக வரும் அப்படின்னு நம்ம அடித்து சொல்கிறது இந்த 11.2ல். ஏன்னா அதில் கண்டிப்பாக உங்களுக்கு 4 மார்க் வரும்னா ஒன்று 11.2ல் இருக்கிறது 6 கொஷின், அதில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 4 மார்க் வந்துடும். ஸோ இந்த எக்ஸசைஸை மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ அடுத்து யூனிட் 12. ஸோ எக்ஸசைஸ் 12.1ல் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் கொஷின் 4th கொஷின் இம்பார்ட்டண்ட். அடுத்து 12.2. ஸோ 12.2ல் பார்த்தீங்கன்னா 4th கொஷின், ஸோ அடுத்து 6th கொஷின், ஸோ அடுத்து 8th கொஷின், அப்புறம் 10, 11, 12, 13. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 10th கொஷின், 11th கொஷின், 12th கொஷின், 13th கொஷின். இந்த மாடல் இருக்கிற எல்லா அப்ளிகேஷன் ப்ராப்ளம்ஸுமே உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் எக்ஸசைஸ் 12.2ல். ஸோ அடுத்து எக்ஸசைஸ் 12.3 போகலாம். ஸோ உங்களுக்கு முக்கியமான 12th யூனிட்டில் பார்த்தீங்கன்னா 12.2 அண்ட் 12.3 தான். இதில் உங்களால் முடியும் அப்படின்னா 12.2, 12.3 எல்லா கொஷினும் படிங்க. இல்லை அட்லீஸ்ட் நான் கொடுத்துருக்க கொஷின் படிங்க. ஸோ 12.3ல் ஃபஸ்ட்டு 4th கொஷின், அடுத்து 6th கொஷின், அடுத்து 8th கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் 8th கொஷின், அடுத்து 10th கொஷின், அடுத்து 11th கொஷின், அடுத்து 13th கொஷின், அடுத்து 14th கொஷின், அடுத்து 16th கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். சரிங்களா? அடுத்து யூனிட் 13 சர்ஃபேஸ் ஏரியாஸ் அண்ட் வால்யூம்ஸில் உங்களுக்கு 13.4 ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ 13.1ல் ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான யூனிட் தான். சம்ஸு கொஞ்சம் நிறையா தான் இருக்கும். ஆனால் இதில் இருக்கிற அட்லீஸ்ட் இதில் இருக்கிற கொஷின் முதல்ல படிங்க. அப்படி உங்களால் முடியும்னா மற்ற கொஷின்ஸ்லாம் படிங்க. ஸோ 13.1. ஸோ 5th கொஷின், 6th கொஷின், 7th கொஷின், 9th கொஷின் 4 கொஷின் இம்பார்ட்டன்ட். 13.2ல் ஸோ 3rd கொஷின், 4th கொஷின், 6th கொஷின், 7th கொஷின் 4 கொஷின் இம்பார்ட்டன்ட். ஸோ 13.3ல் 3rd கொஷின், 4th கொஷின், 6th கொஷின், ஸோ 8th கொஷின், 9th கொஷின். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு யூனிட் 14 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். 13.4 உங்களுக்கு கிடையாது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் உங்களுக்கு மொத்தமே ஒரே மெத்தட் தான் இருக்குது. அஷ்யூம்டு மீன் டிவியேஷன் மெத்தட் மட்டும்தான் இருக்குது, டைரக்ட் மெத்தட் தான் இருக்குது. ஸ்டெப் டிவியேஷன் ஒரு முக்கியமான மெத்தடே உங்களுக்கு ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ முக்கியமாக நீங்கள் எல்லா சம்ஸும் எதில் தான் போட்டாலும் அஷ்யூம்டு மீன் டிவியேஷன்லாம் போடணும். ஸோ அதில் எல்லா கான்செப்ட்டுமே உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். சில இம்பார்ட்டன்ட் டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் இருக்குது, அதெல்லாம் மட்டும் நான் சொல்கிறேன். 14.1ல் ஸோ 3rd கொஷின் ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், 5th கொஷின் ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், 6th கொஷின் ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். 14.2ல் 3rd கொஷினும் ஸோ நெக்ஸ்ட்டு 5th கொஷினும் ஒரு முக்கியமான கான்செப்ட். 14.3ல்
மீன் மீடியன் மோட் இது எல்லா மாடலுமே உங்களுக்கு இருக்குது. ஒரு முக்கியமான கான்செப்ட் அப்பயே ரிமூவ் பண்ணிட்டாங்க, ஓஜின்ற கான்செப்ட் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அது உங்களுக்கு சிலபஸ் இல்லை, அது இருந்தால் கண்டிப்பாக அது வரும் வந்து உங்களுக்கு. ஸோ அது இல்லை உங்களுக்கு. ஸோ 14.3ல செகண்ட் கொஷின், ஸோ தேர்டு கொஷின், ஸோ ஃபோர்த் கொஷின், ஒரு சிக்ஸ்த் கொஷின், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். நெக்ஸ்ட் அடுத்து நம்ம யூனிட் 5 15 போகலாம். லாஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் யூனிட், இதுலேயும் உங்களுக்கு 3 மார்க்ஸ் கேட்குறாங்க. அதே மாதிரி ரொம்ப ஈஸியான யூனிட்டு ப்ராபபிலிட்டி, ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிட்டு போயிடலாம். நான் இது ஏற்கனவே போன வீடியோலேயே சொன்னேன். இந்த யூனிட்டில் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான கான்செப்ட் டைஸ் கான்செப்ட் ஒன்று, இன்னொன்று வந்து கார்ட்ஸ் கான்செப்ட் ஒன்று. 15.1ல் ஸோ 5th கொஷின், ஸோ 9th கொஷின், ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா 12th, ஸோ அடுத்து 13, ஸோ 14, ஸோ 16, ஸோ 17, ஸோ 24. இது ரொம்ப முக்கியமான கொஷின். ஆப்ஷனல் கொஷின்லேயும் உங்களுக்கு நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க இதில். ஸோ இந்த தேர்டு கொஷின், ஃபோர்த்து கொஷின், ஃபிஃப்த்து கொஷின் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க, இதில் இருந்து கேட்பாங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு டோட்டல் மொத்தம் 15 யூனிட்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அண்ட் கான்செப்ட். ஸோ இந்த வீடியோ அடிக்கடிக்க நான் சொல்கிறது, இது வந்து உங்களுக்கு சென்டம் எடுக்கிறதுக்கான வீடியோ கிடையாது. இந்த வீடியோ எனக்கு ஐடியாவே இல்லை சார், நான் எப்படி பாஸ் பண்ணுறதுன்னு தெரில, எனக்கு ஒரு யூனிட் எடுத்தால் எனக்கு எப்படி அதை படிக்கணுன்றது தெரில, எந்த கொஷின் படிக்கணும்னு தெரில, ஒரு சில கொஷின்ஸ் மட்டும் நான் படித்தா நல்லாயிருக்கும் அப்படின்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ. ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் எடுக்கிறவங்களுக்கோ, இல்லை நான் எப்படியாவது ஒரு நல்ல ஒரு ஆவரேஜாக மார்க்ஸ் 70 மார்க்ஸ் நான் எடுக்கணும் அப்படின்றவங்களுக்கு இது படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நான் இந்த கொஷின் கொடுத்துட்டேன்னா இந்த கொஷின் மட்டும் இதில் படிக்கக்கூடாது. இந்த கொஷினில் வேறு என்னென்ன மாடல்ஸ் வேறு கொஷின்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் யூனிட் 4ல் ஃபேக்டரைசேஷன் சொல்கிறேன்னா அந்த மாடலில் நீங்கள் வேறு புக்கில் இருக்கிற கொஷின்ஸ் எடுத்து ரெஃபர் பண்ணணும், இல்லை ப்ரீவியஸ் பப்ளிக் கொஷின்ஸ் எடுத்து ரெஃபர் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு புக்கில் இருக்கிற அதே கொஷின் பப்ளிக் எக்ஸாமுக்கு வராது. ஸோ அந்த மாடல் கொஷின், ஃபார் எக்ஸாம்பிள் நான் மென் அண்ட் உமன் கொஷின் போர்ட் கொஷின்லாம் சொன்னேன், அந்த மென் அண்ட் உமன் போர்ட் கொஷினில் அதுக்கு ரிலேட்டடாக வேறு புக்ஸில் எக்ஸாம்பிளர்லையோ இல்லை ஆஸ்வெல்லையோ இல்லை ஆர்டிஷர்மலையோ அதுக்கு ரிலேட்டடான சம்ஸ் கண்டிப்பாக எடுத்து பார்க்கணும். ஏன்னா நமக்கு மெட்ரிக்னா டேரெக்டாகவே சில வாட்டி கேட்டுறாங்க, ஆனால் சிபிஎஸ்சியில் புக்கில் இருக்கிற சம்ஸுக்கு நம்மளுக்கு பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. இது எதுக்குன்னா இந்த மாடல் சம்ஸு இந்த மாதிரி நிறையா பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமில் ஒரு நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட்ப்பா. தேங்க்யூ.